ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 111 இயேசு தரும் இளைப்பாறுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மக்கள் கூட்டங்களுக்கு போதித்தார். நம்பிக்கை என்பது ஒரு நுகம். ஏனெனில் அது மனிதனுடைய மடமைத்தனமான கர்வத்தை நித்திய சத்தியங்களின் பழுவிற்கடியில் தாழ்த்துகிறது. அப்படிப்பட்ட ஆங்காரத்தின் தூக்கு மேடையாக அது இருக்கிறது. தன் ஆண்டவராகிய கடவுளை நம்புகிற மனிதன் தடுக்க முடியாதபடி தன் அகங்காரத்தை அடக்குகிறான். அந்த அகங்காரமே அவனுடைய தெய்வம் என்று அறிவிக்கப்பட அது ஆசிக்கிறது. கடவுளை நம்புகிறவன் தான் ஒன்றுமில்லாமை என்றும் கடவுளே எல்லாம் என்றும் தான் எதையும் செய்ய முடியாதவன் என்றும் கடவுள் எல்லாவற்றையும் செய்ய கூடியவர் என்றும் மனிதன் கடந்து செல்லும் தூசி என்றும் கடவுளே நித்தியம் மனிதனை உயர் நிலைக்கு உயர்த்தி நித்தியத்தால் அவனை சன்மானிக்கிறவர் என்றும் ஒப்புக்கொள்கிறான். கடவுளை நம்புகிறவன் வாழ்வை அடைந்து கொள்ளும்படி தன் புனிதமான சிலுவையுடன் தன்னை அறைந்து கொள்கிறான். விசுவாச சிநேக ஜுவாலைகள் அவனை தன் சிலுவையுடன் அறைகின்றன. ஆனால் இவ்விரண்டிற்கும் நடுவில் இருக்கிற நம்பிக்கையானது மோட்சத்தை நோக்கி அவனை உயர்த்துகிறது. ஆயினும் இந்த பாடத்தை ஞாபகத்தில் வைத்திருங்கள். தெய்வ சிநேகம் இல்லாவிட்டால் அரியாசனம் ஒளி இல்லாமல் போகும். அப்போது ஒரு பக்கம் ஆணி அறையப்படாத உடல் சகதியை நோக்கி சாயும். அது மோட்சத்தை காணாது. இவ்வாறு அது நம்பிக்கையின் நலமான விளைவுகளை ரத்து செய்து விசுவாசத்தையும் வெறுமையாக்கிவிடும். ஏனென்றால் தெய்வ சம்பந்தமான புண்ணியங்கள் இரண்டிலிருந்தும் பிரிக்கப்பட்டால் ஒருவன் தளர்ச்சிக்குள்ளும் மரண விரைப்புக்குள்ளும் விழுகிறான். மிக சிறிய காரியங்களிலும் கடவுளை புறக்கணியாதீர்கள். தன் அயலானுக்கு உதவ அஞ்ஞான ஆங்காரத்தால் மறுப்பது கடவுளை ஒதுக்குவதாகும். குற்றமுள்ள மனுக்குலத்தை வளைக்கிற நுகம் என் போதனை. கடின பட்டையை உடைத்து அதன் தூய ஆவியை விடுவிக்கிற சுத்தியல் அது. அது ஒரு நுகமாகவும் சுத்தியலாகவும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறவன் மற்ற போதனைகளுக்கும் மற்றெல்லா மனித காரியங்களுக்கும் தருகிற களைப்பை உணரமாட்டான். அதனால் தாக்கப்பட தன்னை விட்டுக் கொடுக்கிறவன் தன் மனித சுயத்தில் நசுக்கப்படும் வேதனையை உணரமாட்டான். ஆனால் ஒரு விடுதலையின் உணர்தலை பெறுவான். அதை அகற்றி அதன் இடத்தில் ஈயமும் வேதனையுமான ஒன்றை வைக்க ஏன் முயலுகிறீர்கள்? உங்கள் எல்லாருக்கும் உங்கள் துயரங்களும் கஷ்டங்களும் உள்ளன. மனுக்குலம் அனைத்தும் துயரங்களையும் கஷ்டங்களையும் கொண்டிருக்கிறது. சில சமயங்களில் இவை மனித பலத்திற்கும் மிஞ்சியவையாய் இருக்கின்றன. இந்த சிறுவனை போன்ற குழந்தைகளுக்கும் தான். இவன் ஏற்கனவே தன் சிறிய தோள்களில் ஒரு பெரிய பாரத்தை சுமக்கிறான். அது அவனை குனிய வைக்கிறது.
குழந்தைக்குரிய புன்முறுவல் செய்ய அவனுடைய உதடுகளை தடுக்கிறது. அவனுடைய மனதிலிருந்து எல்லா சிந்தனையற்ற தன்மையையும் நீக்குகிறது. அது மனித முறைப்படி பார்த்தால் ஒருபோதும் சிறுபிள்ளைத்தனமாக இல்லை. தன் நீண்ட வாழ்வின் சுமைகளுடனும் காயங்களுடனும் ஏமாற்றங்களுடனும் சஞ்சலங்களுடனும் தன் கல்லறை நோக்கி சரிகிற முதியவனுக்கும் அது அப்படி இல்லை. ஆனால் என்னுடைய கோட்பாடுகளிலும் விசுவாசத்திலும் இப்படி மிஞ்சிய பாரங்களில் இளைப்பாற்றி கிடைக்கிறது. இதனாலேயே இது சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. இதை ஏற்று கீழ்ப்படுகிறவன் இவ்வுலகில் ஆசீர்வதிக்கப்படுவான். மேலும் கடவுளை தனக்கு ஆறுதல் அளிப்பவராக பெற்றுக் கொள்வான். புண்ணியங்கள் அவனுடைய பாதையை எளிதாகவும் பிரகாசமுள்ளதாகவும் ஆக்கும். அவை நல்ல சகோதரிகளைப் போல் அவனை கையால் பிடித்து ஏற்றப்பட்ட விளக்குகளுடன் அவன் பாதைக்கு வெளிச்சம் காட்டி கடவுளின் வாக்குறுதிகளை அவனுக்கு பாடி காட்டும். அவன் தன் களைப்புற்ற உடலை மண்ணுக்கு கையளித்து பரலோகத்தில் கண் திறக்கும் வரை அப்படி நடக்கும். மனிதர்களே, எதற்காகவும் நீங்கள் களைப்புறவும் தனிமைப்படவும் எரிச்சல் படவும் நம்பிக்கை இழப்பிற்கு வரவும் வேண்டும். நீங்கள் இளைப்பாறவும் ஆறுதல் பெறவும் முடியுமாய் இருக்கிறது. நீங்களும் என் அப்போஸ்தலர்களே களைப்பையும் கஷ்டத்தையும் உங்கள் அலுவலின் கடுமையையும் உணர ஏன் விரும்ப வேண்டும்? ஒரு குழந்தையின் விட்டு கொடுத்தலோடு நீங்கள் மகிழ்ச்சியுள்ள ஆர்வமும் உங்கள் அலுவலை நிறைவேற்ற பழிச்சென்ற தகுதியும் கொண்டிருக்கலாமே. மனம் திரும்புதல் இல்லாத கடவுளை அறியாதவர்களுக்கே அது கடுமையாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உணர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் விசுவசிக்கிறவர்களுக்கு அது தன் பிள்ளைக்கு அவனுடைய பாதையில் தாங்கிக் கொள்ளும் தாய் போல் இருக்கிறது. அவள் அப்பிள்ளையின் நிச்சயமில்லா கால்களுக்கு கற்களையும் முட்களையும் பாம்பு கூடுகளையும் குண்டு குழிகளையும் அடையாளம் கண்டுகொள்ளும்படி காண்பித்து அதன் மூலம் ஆபத்துகளை தவிர்க்கிறாள். இப்பொழுது நீங்கள் தனித்து கவலையுறுகிறீர்கள். உங்கள் இந்நிலை ஒரு பரிதாபமான தொடக்கம் கொண்டிருந்தது. நீங்கள் தனித்து கஷ்டப்படுவதின் முதல் காரணம் என்னுடைய தாழ்ச்சி. அது எனக்கு எதிரான ஒரு குற்றம் போல் காணப்படுகிறது. இப்பொழுது உங்கள் சஞ்சலம் என்னை நீங்கள் வருத்தப்படுத்தி விட்டதாக புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் பரிசுத்த தனத்திலிருந்து நீங்கள் மிக தூரமாய் இருக்கிறீர்கள் என்றும் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த துயரம் உங்களில் சிலரிடமே ஆங்காரம் ஆகாதிருக்கின்றது. நீங்கள் இன்னும் ஒன்றுமில்லை என்கிற நிச்சயமானது உங்கள் அகங்காரத்தை தாக்குகிறது. அதே சமயம் ஆங்காரத்தினாலேயே நீங்கள் உத்தமராக விரும்புகிறீர்கள். ஒரு கண்டித்தலை தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராய் இருந்தாலே போதும். நீங்கள் தப்பு செய்ததை ஒப்புக்கொண்டு உங்கள் இருதயங்களிலே நீங்கள் மனிதனுக்கு மேலான நோக்கத்திற்காக உத்தமத்தனத்தை விரும்புவதாக வாக்கு கொடுங்கள். அதன் பின் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் திருத்துகிறேன். ஆயினும் நான்
உங்களுள் இலக்காரமாய் இருப்பதாக புரிந்து கொள்கிறேன். அப்போஸ்தலர்களாகிய நீங்களும் இவ்வுலக தார்மீக ஞான முறையிலான துயரங்களால் துன்பப்படுகிற மானிடர் யாவரும் என்னிடம் வாருங்கள். ஞான முறையிலான துயரங்கள் நீங்கள் விரும்புகிறபடி கடவுளின் அன்பிற்காக சுறுசுறுப்புடன் மறுபடியும் தீமைக்கு போகாமலும் உங்களை அர்ச்சித்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறீர்களே. அதிலிருந்து எழுகின்றன. அர்ச்சிப்பின் பாதை நீளமானது, மர்மமானது. சில சமயங்களில் அப்பாதையில் நடக்கிறவனுக்கே தெரியாமல் தூரம் கடறுகிறது. அவன் இருட்டிலே நடக்கிறான். அவனுடைய வாயில் நஞ்சின் சுவை இருக்கின்றது. தான் முன்னே செல்லவில்லை என நினைக்கிறான். தான் பரலோக பானத்தை அருந்தவில்லை என நினைக்கிறான். இத்தகைய ஞான குருட்டாட்டம் பரிசுத்த தனத்தின் ஒரு அம்சம் என்பதை அவன் புரிந்து கொள்வதில்லை. ஒளியை பெறாமல் கருணையை பெற்றுக் கொள்ளாமல் முன் செல்கிறவர்களும் தாங்கள் எதையும் காண முடியவில்லை, கேட்க முடியவில்லை என்பதற்காக கைவிட்டு விடாமலும், ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் மகிழ்வை தரும் வரை நான் முன் செல்ல மாட்டேன் என்று சொல்லாமல் தொடருகிறவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மும்முறையும் ஆசீர் பெற்றவர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மிகவும் இருட்டான பாதை திடீரென மிக சிறப்பாக ஒளிபெறும். பரலோக வனப்புடைய நில காட்சிகளை திறந்து தரும். அந்த நஞ்சு மனித காரியங்கள் மேலுள்ள சுவையை எல்லாம் நீக்கிய பின் மோட்ச இனிமையாக மாறும். வீரமுடன் விசுவசிக்கிறவர்களுக்கு அவ்வாறு நடக்கும். அவர்கள் அப்போது ஆச்சரியப்பட்டு சொல்வார்கள், இதெல்லாம் எனக்கு எதற்கு? எனக்கேன் இத்தனை அன்பும் மகிழ்ச்சியும்? காரணம், அவர்கள் நீடித்து இருந்தார்கள். அதனால் கடவுள் மோட்சத்தை அவர்கள் பூமியில் அனுபவிக்க அனுமதிக்கிறார். ஆனால் இதற்கிடையில் சோர்வுற்று களைத்து போன நீங்கள் எல்லாரும் என்னிடம் வாருங்கள். அப்போஸ்தலர்களாகிய நீங்களும் உங்களுடன் கடவுளை தேடுகிற எல்லா மனிதர்களும் உலகத்தின் சங்கடங்களால் அழுகிறவர்களும் தனிமையினால் வெறுமையாக்கப்பட்டவர்களும் வாருங்கள். நான் உங்களை மீண்டும் உருவாக்குவேன். என் நுகத்தை உங்கள் மேல் எடுத்துக் கொள்ளுங்கள். அது பாரமாய் இராது. அது ஒரு தாங்குதல். அன்புள்ள பதியை அரவணைப்பது போல் என் போதனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவைகளை உங்கள் போதகர் ஆசீர்வதிப்பதோடு நிறுத்தாமல் தாம் போதிப்பதை அனுசரிக்கிறார். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாக்களுக்கு இளைப்பாற்றியை கண்டடைவீர்கள். ஏனென்றால் சாந்தமும் தாழ்ச்சியும் பூமியிலும் மோட்சத்திலும் ராஜ்யத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மனிதர்களுக்குள்ளே உண்மையாக வெற்றி பெறுகிறவர்கள் அன்பினால் வெற்றி பெறுகிறவர்களே. அன்பு எப்போதும் சாந்தமும் தாழ்ச்சியும் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சக்திக்கு மேற்பட்ட காரியங்களை செய்யும்படி நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உங்களை நான் நேசிக்கிறேன். என்னுடன் உங்களை என் ராஜ்யத்தில் கொண்டிருக்க ஆசிக்கிறேன். ஆகவே என் சின்னத்தையும் சீருடையையும் எடுத்துக்கொண்டு என்னை போலிருங்கள்.
என் போதனைகள் கற்பிப்பது போலும் இருங்கள், பயப்படாதீர்கள். ஏனென்றால் என் நுகம் இனியது, அதன் பாரம் லகுவானது. ஆனால் நீங்கள் எனக்கு பிரமாணிக்கமாய் இருந்தால் நீங்கள் அனுபவிக்க போகும் மகிமை அளவில்லா சக்தி படைத்தது, அளவற்றது, நித்தியமானது. அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 111 இயேசு தரும் இளைப்பாறுதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.